ஸ்கொட்லாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி இன்று நடைபெற்று வருகிறது. இதில் நாணய சுழற்சியில் வென்ற ஸ்கொட்லாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலியா அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களான டிராவிஸ் ஹெட்டக் அவுட் ஆகியும் ஜேக் பிரேசர் மெக்குர்க் 16 ஓட்டங்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். களமிறங்கிய ஜோர்ஜ் இங்கிலீஷ் ஆரம்பம் முதலே அதிரடியில் வெளுத்து வாங்கினார். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கேமரூன் கிரீன் 36 ஓட்டங்களையும், ஸ்டோயினிஸ் 20 ஓட்டங்களையும், டிம் டேவிட் 17 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். மறுபுறம் அதிரடியாக விளையாடிய ஜோர்ஜ் இங்கிலீஷ் 49 பந்துகளில் 103 ஓட்டங்களை குவித்து அசத்தினார். 43 பந்துகளில் சதம் விளாசி சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதம் அடித்த ஆஸ்திரேலிய வீரர் என்ற புதிய சாதனையை ஜோஸ் படைத்துள்ளார். இவரின் அதிரடியால் ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 196 ஓட்டங்களை குவித்தது. ஸ்கொட்லாந்து தரப்பில் அதிகபட்சமாக பிராட்லி கியூரி 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினார்.